ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னோ வந்துக்கிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் ஒரு ½ hour மட்டும் நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், ஸ்னோ அதுக்குள்ளே நின்றுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கண்டினியூ பண்ணலான் இருக்க எல்லாருமே பதறி அடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவளுக்கெல்லாம் பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நம்ம ஒரு படத்துக்காக எப்படி உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு அவன் அப்படியே ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு இருக்க பின்னாடி நல்லா ஃபாஸ்ட் மோஷனில் ஏதோ ஒரு சவுண்டு வருது. என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு நல்லா இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி நல்ல பெரிய ஷாக்கு. என்னாச்சு அப்படின்னா அந்த ஷூட்டிங்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஹோல்ல வைக்கலாம் டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சகாட்டி இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. அதனால இப்போதைக்கு நம்ம இந்த ஹோல்ல வைக்கிறதா நல்லது, உங்களுக்கு நீங்க வேலை செஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும், கொஞ்சம் பொறுமையா இருங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிட்டு இருக்க அவங்க எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஆனா யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வேலையை விட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. சரி நம்ம இவ்வளோ நாள் இருந்துட்டோம்ல, ஹீரோயின்காக நம்ம கொஞ்சம் லாயலா இருப்போம், வெயிட் பண்ணுவோம், இந்த படம் முடிச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்ட்டு எல்லாருமே எவ்வளோ நாள் ஆனாலும் சரி போகாம வெயிட் பண்ணலான்ட்டு ஒன்னா சேர்ந்து டிசிஷன் எடுக்கிறாங்க. எவ்வளோ லக்கி இல்லை. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த தண்ணி ரோட்ல தண்ணியா நின்றுகிட்டு இருக்கா, அந்த நடு ரோட்ல இந்த மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்க டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தது, அவ்வளோ சேர்ந்து பேசினது எல்லாமே மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஹீரோ அவ்வளோ ஆறுதல் சொல்லியிருப்பாங்களேன்ட்டு. ஒரு பக்கம் இவளோட புக்கு, இன்னொரு பக்கம் டேரக்டரோட சேரண்ட்டு எல்லாத்தையுமே அழுதுகிட்டே பார்க்குறா. பின்னாடி பார்த்தா ஹீரோவும் நிற்கிறாங்க. நின்ன உடனே இவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, ஓடி போய் ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோக்கு பார்க்க கஷ்டமா தானே இருக்கும். 2 பேரும் வீட்டுக்கு போய் உட்காந்து பேசலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே போன உடனே ஹீரோ நான் இப்போ சிஓவை பார்க்க போகிறேன், என்ன நடந்தாலும் சரி நான் நல்லா கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவேன், நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு விடுன்ட்டு நல்லா சமைச்செல்லாம் வச்சுட்டு போயிட்டுருக்க. அங்கே அவர் போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நம்ம எப்படி தான் இருந்தாலும் இந்த இதை கண்டினியூ பண்ணலாம், இதுக்கு மேலே நம்ம எதையும் தடை போட வேண்டாம் அப்படின்ட்டு. நீங்களாச்சும் கொஞ்சம் மனசு பண்ணுங்கள், உங்கள் பொண்ணு எதிர்பார்க்குற ஹாப்பி எண்டிங்கை நீங்கள் நினச்சா மட்டும்தான் குடிக்க முடியும். இவ்வளோ நாள் அவள் சிறையில் இருந்தால் உங்களுக்கே தெரியும், அவள் எதிர்பார்க்குற சந்தோஷத்தை கொடுக்கறது கூட ஒரு அம்மாவா கஷ்டமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க அவங்க அம்மா இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணுறியா அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ நான் மட்டும் உண்மையை ஒத்துக்கிட்டா பிரச்சனை இவ்வளோ பெருசாகும் தெரியுமா, அவளை எல்லாமே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே என் பொண்ணோட வாழ்க்கையை போயிடும், அவ்வளோ கஷ்டப்படுவான்னு இருக்க. நீங்கள் மற்றவங்கள பற்றி தான் இன்னுமே யோசிச்சுட்டு இருப்பீங்களா, உங்கள் பொண்ணு என்ன ஆசைப்படுவான்னு பாருங்க, கடைசியில் அவன் மூஞ்சில நீங்கள் எப்படி முழிக்கணும்னு பாருங்க. 3 நாளில் நான் கான்ஃபரன்ஸ் நடத்த போறேன்னு இருக்க, லூஸ் மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நடத்துறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, நீங்கள் வரீங்களோ, பட் நான் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன், ஏன்னா எனக்கும் ஹாப்பி எண்டிங் வேணும்ல, நான் காதலிக்கிற பொண்ணோடங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்காகவும் அவர் வாழ்க்கையை யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் வரா, வந்த உடனே என்ன மீட்டிங்லாம் நல்லா போச்சு அப்படின்ட்டு டைய கட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் நல்லா போச்சு, அது ஏன் கேட்குற அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு அவங்க போகிறாங்க போல நம்ம ஹீரோ கான்ஃபரன்ஸ்க்கு. இப்போ நிஜமாலுமே இது பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உனக்கே தெரியல, ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இது உன்னோட முதல் படம் வேற, நான் அப்படியே விட்டுருவேனா என்னங்கிற மாதிரி ஹீரோ அவ்வளோ ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு டையை கட்ட தெரியாது, சும்மா ட்ரை பண்ணலாம் தான் பண்ணியிருப்பா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சரி நான் டை கட்டிக்கிறேன்ட்டு அவர் கட்டிக்கிட்டு எங்கே போறாருன்னா பாட்டி இருக்காங்களா அவங்கள தான் பார்க்கலான்ட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே பாட்டி கிட்ட அம்மா எங்க அப்படின்னு கேட்டுட்டு, அம்மா தெரியல, என்கிட்ட சொல்லாம போயிட்டா, உன்கிட்ட இந்த லெட்டர் மட்டும் கொடுத்தா அப்படின்னு இருக்க. ஹீரோவும் அந்த லெட்டர் வாங்கி படிக்கிறாங்க. அவளை வெறுத்துறாத அப்படின்னு பாட்டி ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த லெட்டர் படிச்சு பாரு, இவ்வளோ நாள் நான் உன் அம்மா உனக்கு நான் காப்பாத்திட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் நீ சிறையில் இருக்கிறதே என்னால் மட்டும்தான், நான் இருக்குங்கிற ஒரே ரீசனுக்காக தான் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு, இனிமேல் அதெல்லாம் வேணாம், என்னை மன்னிச்சிரு, கொஞ்ச நாள் என்னை எங்கேயுமே தேடாத, நான் உன்னை விட்டு கொஞ்சம் தூரமா போறேன், உன் வாழ்க்கையை நீ கொஞ்சம் நிம்மதியா வாழு, நானும் எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும், இது வரைக்கும் நான் வாழவே இல்லை, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவங்க அம்மா லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. ஹீரோக்குன்னா அழுக வரும், ஏன்னா இவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்திருப்பான். இப்போ அவங்க அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு அப்படியே அதே வழியில போய் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்றான். அங்க போன உடனே இவன் சொல்லிடுறான், இந்த மாதிரி சிஓ இருக்காங்களே அவங்க தான் என்னோட பெத்தெடுத்த அம்மா, பட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் கூட எனக்கு அம்மாவா இருந்ததில்ல, இப்போ எனக்கு யார் அம்மாவா இருக்காங்களோ அவங்க தான் என்ன அம்மா, அவங்க தான் என்னை வளர்த்து பெத்து எல்லாமே பண்ணினாங்க, எங்க அம்மாவை நான் அவங்கள மட்டும் தான் நினைக்கிறேன், வேற யாருமே இல்லை, அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இந்த ஒரு உண்மை என்னோட படத்தையும் சரி எதையும் சரி அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுப்பிக்கன்னு நினைக்கிறேன், என்னோட அம்மா தான் எனக்கு அப்படின்ட்டு நடந்த எல்லாமே 10 வயசுலேருந்து நான் எங்கள் அம்மா கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னை பெற்ற உடனே அவங்க விட்டுட்டாங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன சொன்னாலும் சரி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவால் சமாளிக்க முடியல, அவ்வளோ கேள்வி மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன தெரியுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்க. அங்கே பின்னாடி ஒரு வாய்ஸ், ஹீரோக்கே ஷாக்கு, யாருன்னு பார்த்தா நம்மளோட இவங்க இருக்காங்களே சிஇஓ அவங்க வந்திருக்காங்க, ஜெனியோட அம்மா. வந்த உடனே ஆமா இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் தான் இவரோட அம்மா, அதுக்கு என்ன இப்போ என்ன ஒருத்தன் லவ் பண்ணா, கல்யாணம் ஆனதை மறைச்சு என்ன லவ் பண்ணா, கடைசியில் மாசமாக்கிட்டான், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான், எனக்கு வேற வழியே இல்லை, அதனால இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் இல்லை உண்மையை அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் எப்படி பார்த்தா நானும் விக்டம் தான், ஒருத்தனை காதலிச்சு நானும் தான் ஏமாந்து போயிருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அதுக்கப்புறம் இவரை நான் வளர்க்கவே இல்லை, என்னோட பொண்ணை மட்டும் தான் நான் எல்லாமே நினைச்சு வளர்த்தேன், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி என் பொண்ணை வளர்த்துட்டேன், அவ்வளோதான், இந்த விஷயம் இதோட முடிஞ்சு, நான் இவருக்கு அம்மாவாகவும் இருந்ததில்ல, இவரும் எனக்கு பையன்
கிடையாது, எனக்கு இருக்க ஒரே பொண்ணு என்னோட பொண்ணு மட்டும்தான், இப்போ நான் அந்த ப்ரெஸ் மீட்டை என் பொண்ணுக்காக மட்டும்தான் கொடுக்குறேன்ட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு போக இங்கே ஜெனி கண்ணில் கண்ணீர் வந்துட்டு இருக்கு. இங்கே ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதானே இவங்க ஒன்றுமே பண்ணலன்ட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாருமே இந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கான்ல, அவங்க அதுக்கு போடுது. அவங்க அதுக்கு போனாதான் சும்மா சைக்கோ பாட்டாவானே, அவன் ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு இருக்க. இங்கே ஜெனியோட அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. என்ன பொம்பளை அவ, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளோ சம்திங் அந்த மாதிரி. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஜெனியே போய் அவங்க அம்மானு ஒரு சவுண்டு கொடுத்து பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்குன்னா ஆச்சரியம், ஏன்னா புள்ள கோச்சிட்டு இருப்பாள்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அவள் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு டைம் சூப்பு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. நான் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டை பார்த்தேன், நீங்கள் பேசினது எனக்காக, நீங்கள் அவ்வளோ பேசியிருக்கீங்க, நீங்களும் பாவம் தானே பாவம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்களும் என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டிருப்பீங்களா அப்படின்ட்டு ஜெனி அவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு இருக்கா. நான் உங்களை தெரியாமல் பேசிட்டேன், இது வரைக்கும் என்ன மன்னிச்சிடுங்கிற மாதிரி இவ பண்ணதுக்கெல்லாம் திமிரா பேசியிருப்பாள். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம், நிஜமாலுமே என்னை பார்த்தா உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாக தான் இருக்குது, நான் எப்படி உங்களை பார்த்தாலும் ஒரு மாதிரி கேட்பேன், ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கன்ட்டு. பட் ஒரு விஷயம், எனக்கு அந்த சுதந்திரம் அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், வேறு எதுவும் தப்பு இல்லையே. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் உங்கள் அம்மாவை பற்றி கூட எனக்கெல்லாம் சொன்னதில்லைன்னு இருக்க, என் அம்மா அன்பெல்லாம் எனக்கு கேட்டதில்லை, அதனால தான் நானும் உங்ககிட்ட இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் நான் இப்படி இருக்கக்கூடாதுல்ல, நான் என்னோட லைஃப்பை கொஞ்சம் ஒனியாக சம்பாதிக்கணும்லன்னு இருக்கேன். ஆமாம், நீ தான் 30 வயசு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. 30 வயசு ஆனாலும் எனக்கு ஒரு குக்கரில் அரிசி கூட வைக்க தெரியாது அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு இருக்கா. நான் அரிசி வைக்கிறக்க உன்னை பெற்று விட்டேன்ட்டு இருக்க, என்னோட சின்ன விஷயத்த கூட எனக்கெல்லாம் செஞ்சுக்க முடியல, 4 பேர் எனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும், அதை நினச்சி எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, ஒரு விஷயத்த கூட என்னால் பண்ண முடியலன்ட்டு எனக்கு நினைக்கும் போது நானே கொஞ்சம் சுயமாக எனக்காக நான் வாழணும்னு இருக்க, இனிமேல் வீட்டு பக்கம் வந்தனா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஜெனியோட அம்மா சொல்லிடுறாங்க. அதாவது இதுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இன்டெரக்டாக முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. நான் உன்னோட ரூமை என்னோட ஜிம்மா மாற்றிக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்க. ஜெனி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவங்க அம்மாவும் பொண்ணோட பாசத்துக்கு தானே எங்கிட்டு இருந்தாங்களே, அவங்களும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பாட்டியை உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் டேரக்டர்லேருந்து ரிசைன் ஆகணும், ஹீரோயின் மட்டும் தான் டேரக்டாக இருக்கணுங்கிற மாதிரி நம்ம சிஓ இருக்கார்ல, ப்ரொடியூசர், அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இவருக்குன்னா பெரியான ஷாக்கு, ஏன்னா ஹீரோ இல்லாமல் எப்படி படம் அப்படின்ட்டு. ஹீரோவை டேரக்டாக வந்துடுறாரு. வந்த உடனே நீ கொஞ்சம் வெளியே போ அப்படின்ட்டு இருக்க. இல்லை நானே பேசுகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஹீரோயினை கண்டினியூ பண்ண விடுவீங்களே, நான் தானே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ அது கோகே சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோயின் குளிரில் நின்றுட்டு இருக்க. ஹீரோ வராரு. வந்த உடனே நம்ம ஹீரோயின் எல்லாமே எப்படி போச்சுன்னு கேட்க, எதுவுமே பேசாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. அங்கே அவள் எதுவுமே பேசாமல் என்னாச்சுன்னு நினச்சிட்டு இருக்க. நம்ம படத்தை கண்டினியூ பண்ணலாம்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இருக்க. ஆமாம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ லவ் யூன்னு சொல்ல, ஹீரோயினும் லவ் யூன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அதை உடனே எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கதை அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னா இருக்காதீங்க, கடைசியில் உனக்கு பெரிய ட்விஸ்ட்டாக கொடுப்பான் பாருங்க. கொஞ்சம் கூட நம்மளாம் எதிர்பார்க்க மாட்டோம். அப்படியே பல்ல மாதிரி ஏறி இறங்கி இன்னும் 4 எபிசோடு இருந்தாலும் அது அப்படியே போகும். பட் ஒரு எபிசோடும் சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து அடுத்த எபிசோடு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பக்காவான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.